ஐயா தனுசு ராசி 2025 வெற்றி பெறணும், அதுக்கு நாங்கள் என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கான விளக்கம். தன்னை அடிமையாக நினைப்பவர்களுக்கும் ஒருபோதும் தலைவணங்காத தனுசு ராசிக்காரர்கள் 2024 இருந்ததை விட 2025 செல்வமும் வளமும் நோயிலிருந்து விடுதலையும் நிறைய நல்ல நிகழ்வுகள் இவர்களுக்கு நடக்கிறது. 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படுவான். வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது நான் பார்ட் டைமா ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவர்களுக்கு இதுவரை இருந்த முடக்கம் நிவர்த்தியாகும். அப்ப மற்ற கிரகங்கள் சிறப்பா இருக்கிறனால ஆயுள் பயப்பட வேண்டியது இல்ல, பொருளாதாரத்துல பிரச்சனை இல்ல, சகோதர வழிகள்ல நன்மை இருக்கு, வீடு வாகனத்துல நன்மை இருக்கு. சனீஸ்வர பகவான் கர்மஸ்தானத்தை பாக்குறாரு. சரி, பெரிய பாதகங்கள் வந்துடக்கூடாது, தகப்பனாருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, தாய்க்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. திருவாரூர்ல இருந்து நன்னிலம் போற வழியில ஐயா சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்க ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. ஐயா தனுசு ராசி 2025 வெற்றி பெறணும், அதுக்கு நாங்கள் என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கான விளக்கம். அருமையான கேள்வி சாமி. எல்லாரும் 2025 எனக்கு என்ன பாதிப்பு வரும், எங்க உலகம் அழிய போகுது, 2025 பெருவெள்ளம் வரப்போகுது, பெருங்கேடு வரப்போகுது, தொற்றுக்கள் வரப்போகுது, நோய் வரப்போகுதுங்கிற நேரத்துல என்ன வேணாலும் நடந்துட்டு போகுதுயா. எல்லா காலமும் எல்லா நிகழ்வும் நடக்க வேண்டியதுதான். என்ன நடந்தாலும் தெய்வம் துணை நிற்கும். கொரோனாவே பார்த்த ஆட்கள் நாங்க. அதனால 2024 விட்டுட்டு 2025 வருடகோள்கள் மாறுறதுனால எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லி மற்றதை நாங்க பாத்துக்கிற மாதிரிதான் தனுசு ராசிக்காரர்கள். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது குருவோட அம்சம் பெற்ற ஒரு ராசி. சொல்லுவாங்கல்ல, அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டார்கள், தன்னை மதிக்காதவர்களிடத்திலே தலைவணங்க மாட்டார்கள். அருமை. அப்ப அதிகாரத்துக்கும் தன்னை அடிமையாக நினைப்பவர்களுக்கும் ஒருபோதும் தலைவணங்காத தனுசு ராசிக்காரர்கள் 2024 இருந்ததை விட 2025 செல்வமும் வளமும் நோயிலிருந்து விடுதலையும் வீட்டிலே மனையிலே சுபகாரியங்களும் தன்னை நம்பிய உயிர்களுக்கு அன்போடு இரக்கத்தோடு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு பெருந்தன்மையோடு பெருந்தனத்தையும் பெறுவதற்கு நிறைய நல்ல நிகழ்வுகள் இவர்களுக்கு நடக்க இருக்கு. அந்த அடிப்படையில முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது இவர்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு. ஏன்னா ஒரு வருடம்ங்கிறது உங்க ராசிய, அதாவது சந்திரனை, உங்க மனச, உங்க உடலை, ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருடகோள்கள் என்னெல்லாம் செய்ய போகுது, என்னெல்லாம் நன்மை தீமைகளை கொடுக்க போகுதுன்னு பாத்துக்கிறது தான். மாதகோள்கள் சில மாதங்கள்ல இன்ப துன்பங்கள்ல நகர்ந்து போயிடும். இந்த வருடகோள்கள் வருட கணக்கில் அங்க இருக்கிறதுனால நம்ம வருட பயிற்சியை பத்தி பேசணும். இதை நம்ம அன்பர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 2025 மே மாதத்துல குரு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் வந்துடும். உங்க ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்துல, அதுக்கு பேரு கெஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. கெஜம்னா யானை, கேசரினா சிங்கம். 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். அந்த ராசிக்கு கேந்திரத்துல இருந்து குரு அந்த ராசியை பார்க்க போறார். ஆக குரு பயிற்சியில இதை பத்தி தெளிவா எந்தெந்த இடங்களை பாக்குறாரு, என்னென்ன நன்மைகள்னு நம்ம சொல்லிடுவோம். நிச்சயமா சேனல் வழியா சொல்லிடுவோம். அப்ப குரு பாக்குறதுனால சிறப்பான நன்மைகள் இவர்களுக்கு முதல்ல நடக்கும். மனம் தைரியமாகும், தெய்வத்தோட அருள் கிடைக்கும், குழந்தைகளுடைய நலன்ல நல்ல விருத்திகள் ஏற்படும். குருனா தனம், காசு புழங்கும், புத்திர காரகன். வீட்டுல ஒரு குழந்தை இருப்பவர்களுக்கு அடுத்த குழந்தை அல்லது குழந்தைக்கு தேவையான வயதிற்கு தகுந்த படிப்புக்கு செலவு பண்றது, திருமணத்திற்கு செலவு பண்றது, சொத்து சேர்த்து வைக்கிறது போன்ற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் இந்த வருஷம் செஞ்சுக்கலாம். நிச்சயம். இதுக்கு குருவோட தயவு இருக்கு. அடுத்தது, இதுவரை 4ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து இருந்தாரியா. ரொம்ப மன கஷ்டம் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, அடிக்கடி வீடு மாற்றங்கள். சொந்த வீடு இருக்கிறவங்க கூட சொந்த வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ராகு பகவானுக்கு ஒரு அமைப்பு சொல்லுவோம், கரையா முத்துக்கட்ட பாம்பு போய் அடப்படுக்குமியா அப்படின்னு சொல்லுவோம். சொந்த வீடு இல்லாத கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டை ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம். அப்போ உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மற்றொரு வீடான மீனத்துல அந்த ராகு அமர்ந்து ஒரு விதத்துல உங்களை ஆளுமை செலுத்திக்கிட்டு இருந்தார். அப்ப உங்க தாயாருடைய நலன்ல, வீடுமனை வாகன சம்பந்தத்துல நிறைய செலவினங்களும் நஷ்டங்களும் விரயங்களும் இருந்திருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. பொதுவா 3, 6, 9 பாம்புகளுக்கு பலம் அதிகம், சிறப்பான நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு அமர்வது வெளியிட தொடர்பு, வெளி பிரவேசங்கள், அந்நிய மொழி பேசுகிறவர்களால் அனுகூலங்கள், இரத்த சௌந்த பந்தங்களை கடந்த நன்மைகள் கிடைக்கிறது.
புது நபர்களால் அனுகூலங்கள் கிடைக்கிறது, ஒரு தொழிலை பன்மடங்கு விருத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. நான் நிறைய பேரை வச்சு, ஏன்னா ராகுங்கிறது கூட்டு முயற்சி, ராகுங்கிறது நெட்வொர்க், ராகுங்கிறது நீண்டுகிட்டே போறது. நான் ஒரு பிரான்ச் வச்சிருந்தேன், இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன், அல்லது என் நிறுவனத்துல இத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, அது அல்லது நான் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது நான் பார்ட் டைமா ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறவர்களுக்கு இதுவரை இருந்த முடக்கம் நிவர்த்தியாகும். நிச்சயம். ஏன்னா 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் வந்து அந்த குருவோட பார்வையை வாங்கும்போது தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அருமை. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அந்த கேது பகவான் இவர்களுக்கு இந்த வருடத்துல கன்னியை கடந்து சிம்மத்திற்கு பயிற்சி. அதிசாரம் இல்லையா, சர்ப கிரகங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அப்ப ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாக்கிய ஸ்தானத்துல கேது வந்து உட்கார்றார். அப்ப ஏற்கனவே குருவோட அம்சம் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஞான மார்க்கம், நல்ல தெய்வ சிந்தனை, நல்ல மந்திர உபாசனை, தெய்வத்தை விரும்பி வழிபாடு பண்ணிக்கிறது, குல தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் கிடைக்கிறது, கோவில் கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது, கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது, ஒரு தலைமை பண்பு கிடைக்கிறது. இதெல்லாம் கூட ஒரு நல்ல அமைப்பு 9ல கேது இருக்கிறது. இருந்தாலும் சூரியனுடைய வீட்டுல நெருப்பு ராசியில அந்த கேது பகவான் இருக்கிற காரணத்தினால உங்க அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கணும். தந்தைக்கு சில உபாதைகளை கொடுக்கும், தந்தையார் விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும், அல்லது தந்தையே இல்லை என்று சொல்பவர்கள் கூட அது ரீதியான ஒரு மனக்கவலைகள் வந்து இந்த நேரங்கள்ல வாட்டும். இப்ப 9ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் கூட நம்ம தான் வழிபாடுகள் தெய்வ முறைகள் எல்லாம் நம்ம இந்த காணொலியில் சொல்லிடுவோம்ல, தெளிவா பாக்குறப்ப தெளிவா சாமி. ஒண்ணு அது ஒரு சரியான ஒரு வழிபாடுகளா இருக்கும். அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவுமே ஒரு விதத்துல நல்லதுதான். இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், இப்பதான் தனுசு ராசிக்கு ஏதோ கொஞ்ச நாளா 7.5 சனி விலகி அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்கலாம், நன்மைகள் நடக்க போகுது, நல்ல வார்த்தை 4 வார்த்தை கேட்டுட்டோம் நினைக்கிறப்ப அர்த்தாஷ்டம சனி. அப்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏறி அமர்ந்து அஷ்டமத்தில் பாதி துன்பம் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வருது. நிச்சயமா. அதுல ஒரு சிலர் என்ன சொல்றோம், குருவோட வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால பாதிப்புகள் குறைவுதான் அப்படின்னு சொல்றான். இன்னும் வீடு கொடுத்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கேந்திரம் ஏறிடுறாரு, அதனால ராசியை பார்த்துக்கிறாரு, குருவோட பார்வைகள்னால லாபஸ்தானம்லாம் சேஃபா தான் இருக்கு, பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு தாயாருடைய நலன்லையும் உங்களுடைய அடுத்த கட்ட முடிவை நீங்க எடுக்கிறதுல ஒரு குழப்பமான சூழ்நிலையும் ஒரு தயக்கமும் ஒரு பதட்டமும். ஏன்னா தனுசு வேகம் துடிப்பு, இது சரிதானா, இந்த நபர் சரியான நபரா, இந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்துல கவனச்சிதறல்கள் ஏற்படும். அப்புறம் அந்த 4ஆம் இடம் வாகன ஸ்தானம்ங்கிறதுனால வண்டி வாகனங்கள் மாற்றங்கள், அதுல சுப செலவுகளும் வரும், அதே நேரத்துல அசுப விரய செலவுகளும் நிறைய வரும். அப்புறம் வீடு சுப விரயமும் ஏற்படும், வீட்டு பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவினங்களும் வரும். அப்ப 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் உடல் பெறும் லௌகீக சுகங்களால இந்த சனீஸ்வர பகவான் சில பாதகங்களை ஏற்படுத்துறாரு, அதற்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றோம். இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால பெரும்பான்மையான நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்கு. அப்ப மற்ற கிரகங்கள் சிறப்பா இருக்கிறதுனால ஆயுள் பயப்பட வேண்டியது இல்லை, பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லை, சகோதர வழிகள்ல நன்மை இருக்கு, வீடு வாகனத்துல நன்மை இருக்கு, பூர்வ புண்ணியத்துல நன்மை இருக்கு, கடன் எதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை, திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் நல்லா இருக்கு, அற்பமான அவமானங்கள் ஏற்படப்படதில்ல, பாக்கியத்தில் கேது நிற்பதால் புகழ் கிடைக்க போகுது, தொழில் லாபங்கள் பெருக போகுது, லாபத்தில் நன்மைகள் கிடைக்க போகுது, லாபம் பல மடங்கு விருத்தி அடையும், ஒரு சொத்து 2 சொத்தாக மாறப்போகுது, ஐயன சையன போக வாழ்க்கை சிறப்பாக தனுசு ராசிக்கு இருக்க போகுது. அருமை. ஒரு 10% இருந்தா கூட 90% பெரிய விஷயம், பெரிய விஷயம். இந்த பாதகங்களுக்கு மட்டும் வழியை பார்த்துட்டோம்னா நன்மை. நிச்சயமா. அதெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்களே, அருமையான வழிபாடு, சிறந்த மந்திரங்கள், அதெல்லாம் சொல்லிடுறீங்க. ஒரே ரோடு தான் சாமி, ஒரே ரூட்டு சாமி. நீங்க வந்து எங்க இருந்தாலும் சரி மத்தியமா கரெக்டா கும்பகோணம் போயிட்டா போதுமானது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் 2005ல பிறந்தோடனே ஒரு பிளான் வச்சுக்கோங்க, ஒரு டூர் வச்சுக்கோங்க. நான் லயனா ஒரு கோவில் சொல்றேன், அப்படியே செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 7.5 சனியில இருந்து விலகிட்டீங்க, அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் இருக்கு, 10ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு, கர்மஸ்தானத்தை பாக்குறாரு. சரி, பெரிய பாதகங்கள் வந்துடக்கூடாது, தகப்பனாருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, தாய்க்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, நேரா சரணாகதி. திருவாரூர்ல இருந்து நன்னிலம் போற வழியில ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபட்டு அங்க உள்ள யமதர்மராஜனை வழிபாட்டு. அருமை அருமை. சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து விடுதலை அடைவீங்க. 4ஆம் இடம் உயர் கல்வியை சொல்லக்கூடிய இடம்,
சின்ன குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி காரகர் சனீஸ்வரனா இருந்து 4ல உட்கார்றாரு. அப்ப அதே ரோட்ல கூத்தனூர் பூந்தோட்டம் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணிக்க வேண்டியது. அப்படியே ராகு கேது 2 பேர் நிக்கிறாங்க. அப்படியே நேரா திருப்பாம்புரம் ராகு கேது பகவானை வழிபாடு செய்து கொள்வது. இதை வழிபாடு பண்ணிட்டு குருவோட பார்வை இருக்கிறதுனால ஒரு தேவியினுடைய அருளும் ஒரு தேவியினுடைய மந்திர சொல்லும் உங்களை இந்த வருடம் முழுவதும் காப்பாற்றும். நிச்சயம். அது எந்த தேவியோட அருள், எந்த தேவியோட மந்திரம். இதெல்லாம் முடிச்சோடனே அருகிலேயே இருக்கிறாங்க திரு மியச்சூர் லலிதாம்பிகை. அருமை அருமை. திருமையச்சூர் லலிதாம்பிகையை போய் தரிசனம் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா. நம்ம உறவுகளுக்கு அடுத்து ஒரு பெரிய கேள்வி வரும், எந்த கிழமையில போகணும்? எந்த கிழமை வேணாலும் போலாம் சாமி. இந்த வருடத்துல துவக்கத்துல நீங்க எல்லா நாளும் போலாம். பொதுவா ஒரு அம்பிகையை பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் செல்வது நல்லது. பரிகார ஸ்தலங்களுக்கு போகும்போது பத்திரமா மட்டும் போயிட்டு வந்தா போதும், ரொம்ப நன்மைகள் பலன் நடக்கும். நிச்சயமா. 2வது ஒரு கேள்வி இருக்கும், ஒரே நாள் அந்த கோயில் போயிட்டு வந்துடலாமா இல்ல 2 நாள் 3 நாள் பிரிச்சு போகணும்? பக்கம் பக்கம் சாமி, அப்படியே ஒரே நாள்ல போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரே நாள் போங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல தங்கி இருந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. இந்த 2022 ஒரு ஆன்மீக சுற்றுலா தனுசு ராசிக்கு 9ல கேது இருப்பதனால நிச்சயம் உண்டு. அது நம் காணொலி வாயிலாகவே இருக்கட்டுங்கிறேன். நிச்சயமா. 3வது ஒரு உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி கும்பிடணும் சாமி, விளக்கு வச்சு கும்பிடணுமா இல்ல எங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதற்கான விளக்கம். அருமை சார். தனுசு ராசிங்கிறது நெருப்பு ராசி. கேது பகவான் 9ல இடத்துல ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டுல பிரகாசிக்கிறார். குரு பகவான் காற்று ராசியிலிருந்து உங்களுடைய நெருப்பு ராசியை பார்க்கிறார். அப்ப இந்த காற்றும் இந்த நெருப்பும் அற்புதமாக இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஜோதி. அப்ப தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபாடு செய்கிறது. எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்க போட்டுருங்க, தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஏற்கனவே எரிந்துகிட்டு இருக்கிற தீபத்துல நீங்க ஏற்ற வேண்டாம், புதுசா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். இங்க இருந்து போகும்போதே புது சுட்டிகள் திரி எல்லாம் கூட கொண்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஐயா, இந்த தாரக மந்திரம் ஐயா, அன்னைக்கு 1000 நாமங்கள், அதைத்தான் லலிதா சகசர நாமம்னு சொல்றோம். ஒரு தடவை வர்ற நாமம் இன்னொரு தடவை வராது. 1000 நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கயக்கிரவரால் அகத்தியருக்கு சொல்லப்பட்ட வழிபாடு செய்த தேவி இருக்கக்கூடியது. மகா பெரியவர் சொல்றாங்க இல்லையா, மந்திரம் ஏற ஏற உரு ஏற ஏற திரு ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட லலிதா சகசரநாமத்தை கேளுங்கள், சொல்லுங்கள். ஓம் லலிதாம்பிகாய நமக. அருமை சாமி, ரொம்ப எளிமையா போச்சு. அவங்க நினைக்கிற நேரத்துல அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணலாம், தாராளமா சொல்லலாம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாள், ஏன்னா ஒரே நாள்ல முடிக்கிறது வேற விஷயம். 2 நாள் நம்ம மெனக்கெடு எடுத்து நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னதுக்கு, அதுவும் தனுசு ராசி உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்க. சுகமே சொல்க ஐயா. குரு வாழ்க, குருவுருள் துணை நிற்கும்.